சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹ. புன்னகை ராமாயணம் அயோத்தியா ஸ்பந்தம் 9வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். இப்ப காட்சி என்னன்னா, சீதையும் ராமன் உடன் அழைத்து கொண்டான். சீதை மனசுல என்ன இருக்குன்னு அறியத்தான் வரவேண்டாம்னு சொன்னான். சீதையை அழைத்து கொண்டான். லக்ஷ்மணனும் கூட சரணாகதி பண்ணி கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்து லக்ஷ்மணனும் கூட வருகிறான். அவனையும் ராமன் ஏற்றான். இப்போ ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் வனத்துக்கு புறப்பட போகிறார்கள். போறதுக்கு முன்னாடி தன்னிடம் இருந்த சொத்துக்களை எல்லாம் தானம் பண்ணணும்னு நினைச்சானா ராமன். அதனால தன்னுடைய எல்லா பொருள்களையும் தானமாக வாரி வழங்கி விட்டு காட்டுக்கு செல்கிறான். அப்போ திரிஜட்டன் என்று ஒரு ஏழை அந்தணர் அயோத்தியிலே வாழ்ந்து வந்தார். அவருடைய மனைவி அந்த திரிஜட்டன்ட்ட சொன்னாலாம், ராமன் எல்லாத்தையும் தானம் பண்றார், நீங்களும் போய் ஏதாவது வாங்குங்கன்னா. அவர் ராமனிடம் வரும்போது ராமன் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே தானம் பண்ணி முடிச்சுட்டான். அதுக்கப்புறம் ஒண்ணுமே மிச்சம் இல்லை. அந்த திரிஜட்டன் வந்து ராமன்கிட்ட கேட்டார், எனக்கு ஏதாவது தானம் கொடுன்னார். அப்ப ராமன் என்ன பண்ணா, அந்த சரையு நதிக்கரையிலே ஒரு பெரிய புல்வெளி, அந்த புல்வெளி முழுக்க நிறைய பசுமாடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன. அந்த பசுமாடு எல்லாம் ராமனுக்கு சொந்தம். அந்த ஒரு சொத்து மட்டும்தான் மிச்சம் இருக்கு, பாக்கி எல்லாம் தானம் பண்ணிட்டான். அந்த சரையு நதிக்கரை புல்வெளியில் மேயக்கூடிய மாடுகள் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அதனால அந்த மாடுகளை திரிஜட்டனுக்கு தானம் பண்ணுகிறான். அது எப்படி தானம் பண்ணாங்கிறதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. அதை வைத்துத்தான் இந்த 9வது ஸ்லோகத்தை உருவாக்கி இருக்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப காட்சி என்னன்னா, அந்த திரிஜட்டனுக்கு ராமன் பசுக்களை தானம் பண்ண அந்த சம்பவம், அதை வைத்து தம் வாழ்க்கையையும் அத்தோடு ஒப்பிட்டு இந்த 9வது ஸ்லோகத்தை வில்லூர் சுவாமி அருளுகிறார். உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள். அயோத்தியா ஸ்பந்தம் 9வது ஸ்லோகம். மனாகிவ மனோமம த்வயி கிருதம் த்வயா நீயதே பரத்ர ததபி பிரபோ கிமிதி யுக்தம் ஏதத் தவ அத த்ரிஜட்டநீதிதஹ ததிதி மந்தம் ஏதத் ஸ்மிதம் சுமந்தம் அபிபாதுமாம் இஹதயாநிதே ராகவா என்பது ஸ்லோகம். இப்போ வில்லூர் சுவாமி எப்படி ஆரம்பிக்கிறார்னா, ராமா மனாகிவ மனோமம த்வயி கிருதம் த்வயா நீயதே, என்னுடைய மனசு இருக்கே ராமா உன்னிடத்தில் தான் ஈடுபட்டு வந்தது. ஆனா சமீப காலமா என்ன எடுத்துன்னா, பரத்ர ததபி பிரபோ, உன்னை விடுத்து மற்ற விஷயங்களை நோக்கி என் மனசு போறது. ஏன் ராமா இப்படி பண்ணின? எப்போதும் உன்னை மருவி தொழக்கூடிய மனத்தை தந்து உன்னை வணங்க வைத்தாயே, என் மனசு உன்னை நோக்கி வரும்படியாக பண்ணினாயே, திடீரென ஏன் என் மனசை மற்ற விஷயங்கள்ல போக வச்ச? கிமிதி யுக்தம் ஏத்தத்தவ, உனக்கு இது சரியா சொல்லு. உன் பக்தனை உன்னை நோக்கி அழைத்து செல்வதுதானே உனக்கு பொருத்தமான செயல். உன் பக்தனான என் மனசையே நீ வேறு திசையில் திருப்பலாமா? இது நியாயமா என்று ராமனை பார்த்து கேட்டார். அதுக்கு வடுவூர் ராமன் பதில் சொல்றானா, இந்த புன்னகை வாயிலாகவே பதில் சொல்றானா. என்னன்னா, அத த்ரிஜட்டநீதிதஹ ததிதி மந்தம் ஏதத் ஸ்மிதம். அப்போ வடுவூர் ராமன் வில்லூர் சுவாமியை பார்த்து சொல்றானா, என்ன கவிஞரே உங்களுக்கு தெரியாதா, இது திரிஜட்ட நீதியின் அடிப்படையிலே நாம் பண்ணதுன்னு நானா. அது என்ன திரிஜட்ட நீதி அப்படின்னா, இப்ப அந்த காட்சிக்கு வாருங்கள். திரிஜட்டன்னு ஒரு அந்தணர் ராமன்கிட்ட கடைசியா தானம் வாங்க வந்தார் இல்லையா? ராமன் எல்லாம் தானம் பண்ணி முடிச்சுட்டான். சரையு நதிக்கரையில் புல்வெளியில் மேய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பசுமாடுகள் தான் மிச்சம். ராமன் என்ன நினைச்சான், அந்த மொத்த பசுமாடையுமே இவருக்கு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா எல்லாமே தானம் பண்ண ராமனுக்கு இதுல 4 பசுவை மட்டும் நான் மிச்சம் வச்சுக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒன்றும் பிரமேயம் இல்லையே, எல்லாமே கொடுக்க போறான். ஆனா என்ன பண்ணானா, அந்த திரிஜட்டனுக்கு ஒரு சோதனை வைக்கணும்னு நினைச்சானா. அதனால ஒரு பெரிய கம்பு கழி அதை திரிஜட்டன் கையில கொடுத்து, இந்த கழியை நீ தூக்கி வீச வேண்டும், இது எவ்வளவு தூரம் போய் விழுகிறதோ அதுவரை உள்ள பசுமாடை கொடுப்பேன்ட்டானா. இது நீங்க அழகா மனத்திரையில கற்பனை பண்ணி பார்க்கலாம். அப்படியே வரிசையா பசுமாடுகள் புல்வெளியில் மேய்கின்றன. இந்த திரிஜட்டன் கையில முன்னாடி நிக்கிறார், கம்பை கொடுத்துட்டான். நீ வீசக்கூடிய இந்த கழி எது வரைக்கும் போய் விழுகிறதோ அது வரைக்கும் உள்ள மாடுகளை உனக்கே தருவேன் நானா. இவரும் பார்த்தார், எப்படியாவது எல்லா மாட்டையும் நாம வாங்கிடணும், நடுவுல போய் விழுந்துட்டா அது வரைக்கும் தான் கிடைக்கும்னு சொல்லி தன்னுடைய முழு சக்தியும் பிரயோகம் பண்ணி வேகமா ஏவினாராம். ஏவின வேகத்துக்கு என்னாச்சான், எல்லா மாடுகளையும் கடந்து போய் அந்த கழி விழுந்தது. உடனே ராமன் என்ன பண்ணானா, இதுக்காக இல்ல, நான் முன்னாடியே எல்லா மாடுகளையும் உங்களுக்கு கொடுக்கணும்னு தீர்மானிச்சுட்டேன், இருந்தாலும் உங்களை சும்மா சோதிச்சு பார்ப்போமேன்னு சொல்லி கழியை வீச சொன்னேன், என்னை மன்னித்து விடுங்கள், ஏற்கனவே எல்லா மாடுகளும் உங்களுக்கு தரப்பட்டன, எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துட்டானா.
இப்போ வில்லூர் சுவாமியை பார்த்து ராமன் சொல்றானா, அத திரிஜட்ட நீதிதா ததிதி மந்தம் ஏதத் ஸ்மிதம். அங்கே திரிஜட்டனை நான் கழிய ஏவ சொன்னேன்னா, ஏவினதுக்காக மாடுன்னு இல்ல, மாடை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். சும்மா லீல பண்ணி அந்த கழியை ஏவ சொன்னேன். அது போலத்தான் உங்களுக்கும் நான் அனுகிரகம் பண்ணணும்னு ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன். நடுவுல கொஞ்சம் மனசு அப்படி இப்படி போக வைக்கிறதெல்லாம் அந்த கழியை ஏவை சொன்னது போல உங்களை சோதித்து பார்க்கத்தான் அப்படி சொல்றேன். நடுவில் பக்தனை நான் சோதித்தாலும் அது முடிவில் பக்தனுக்கு அனுகிரகமாக எல்லா செழிப்பையும் கொடுக்கும். அந்த திரிஜட்டனுக்கு ராமன் ஏதோ சோதனை வைத்தானோன்னு தோணும், ஆனா உண்மையில் எல்லா பசுவையும் கொடுத்துட்டு தான் போனான். அது போல உங்களுக்கு சில சமயம் நான் சோதனை வைத்தால் என்னடா இறைவன் சோதிக்கிறானேன்னு சொல்லி மனம் தளர விட்டு விடாதீர்கள். சோதிக்கிறேன்னா பெருசா ஏதோ கொடுக்க போறேன்னு அர்த்தம். அது போல உங்களுக்கும் பெருசா அனுகிரகம் பண்ணுவேன். இதை திரிஜட்ட நீதின்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த நிலையில் திரிஜட்டன் என்ன யோசிச்சிருப்பார், அடடா நம்ம எவ்வளவு கழி வீசுறோமோ அவ்வளவுக்கு தான் மாடு வருமோன்னு நினைச்சிருப்பார். ஆனா எல்லாமே கொடுத்தானா இல்லையா? அது போல வாழ்க்கையில ஏதாவது சங்கடம் வரும்போது அவ்வளவுதானா, இப்படித்தானா, வாழ்க்கையே அவ்வளவுதானா என்றெல்லாம் மனம் தளர விடாதீர்கள். சும்மா அப்படி சோதிச்சு பார்ப்பேன், எல்லா நன்மையும் என்ன கொடுக்கணுமோ அனைத்தையும் நான் தருவேன். இதுதான் திரிஜட்ட நீதி. திரிஜட்டன் என்ற அந்தணனுக்கு தானம் செய்ததன் மூலம் ராமன் உணர்த்திய நீதி. அது உங்களுக்கும் பொருந்தும்னு சொல்லி வில்லூர் சுவாமி சொல்றார். இந்த திரிஜட்டனை பார்த்து நீ சிரிக்கிறாய் ராமா, சுமந்தம் அபிபாத்துமாம். அந்த திரிஜட்டனை போலவே அடியேனையும் கருதி நீ சிரிக்கிறாயே, இந்த அழகான மெல்லிய புன்னகை அடியேனை காக்கட்டும். இக தயாநிதே ராகவா, கருணைக்கடலே ராமா, உன்னுடைய அந்த புன்னகை அடியேனை காக்கட்டும்ங்கிறார். அப்ப ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா, ராமா உங்கிட்ட ஈடுபட்ட மனசு திடீர்னு மற்ற விஷயங்கள்ல போகும்படி செய்து விட்டாயே, என்னை இப்படி சோதிக்கலாமான்னு வில்லூர் சுவாமி கேட்கிறார். ராமன் சொல்றான், திரிஜட்டனை கூட நீ கழிய ஏவினாதான் மாடுன்னு சொல்லி சோதிச்சேன், ஆனா எல்லாம் கொடுத்தேனா இல்லையா? அது போல சும்மா நடுவுல சோதிக்கிறேன்னு நினைக்காதீங்கோ, எல்லாம் பரீட்சை பண்ணி மேற்கொண்டு அனுகிரகம் பண்ணத்தான் நான் சோதிக்கிறேன்னு புரிந்து கொள்ளுங்கள்னு சொல்லி ராமன் புன்னகை வாயிலாக உணர்த்துகிறான். அப்போ புன்னகைக்கான காரணம் என்னன்னா, இங்கே ஒரு திரிஜட்டன் கிடைச்சுட்டாருன்னு சிரிச்சானா ராமன், அங்கே ஒரு திரிஜட்டனை சோதித்தோம். இப்ப வில்லூர் சுவாமியை பார்த்து இங்கே ஒரு திரிஜட்டன் கிடைக்கிறார், நடுவுல சோதிச்சு பார்த்துட்டு அனுகிரகம் பண்ணுவோம், பரவாயில்ல. அயோத்தியால திரேதா யுகத்துல அங்கே ஒரு திரிஜட்டன் கிடைத்தார், இப்போது கலியுகத்துல அர்ச்சாவதாரத்துல வடுவூர்ல இப்படி ஒரு பக்தர் கிடைத்தார், விளையாட ஒருவர் கிடைத்தாரே என்று எண்ணி ராமன் புன்னகை செய்கிறான். 2, இந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னா, இறைவன் அவ்வப்போது வாழ்க்கையில நம்மள சோதிப்பான். அவன் சோதிக்கிறாங்கிறதுக்காக நாம் மனதை இழக்க கூடாது, நமக்கு பெருசா அனுகிரகம் பண்ண போறான்னு அர்த்தம். சொல்றாங்க இல்லையா, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனா கைவிட்டுடுவான். அதனால நமக்கு ஒருவேளை வாழ்க்கையில் சோதனை வந்தாலும் நன்மைக்கு பகவான் செய்கிறான்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். இது புன்னகை உணர்த்தும் செய்தி. 3வது, இதை ரசிப்போருக்கு என்ன பலன்? வாங்க சேவிச்சிருவோம் ஸ்லோகத்தை. மனாகிவ மனோமம त्वयि कृतं त्वया नीयते परत्र तदपि प्रभो किमिति युक्तम एतत्तव अथ त्रिजट नीतितः तदिति मन्दम एतत् स्मितं சுமந்தம் அபிபாத்துமாம் இக தயாநிதே ராகவா என்று சொல்லி சீதாராமர்களை வழிபடுவோரை எப்போதும் ராமனுடைய புன்னகை காத்தருளும். ஏன்னா ஸ்லோகத்திலேயே சுமந்தம் அபிபாத்துமாம் இக தயாநிதே ராகவாங்கிறார். உன்னுடைய புன்னகையே, கருணைக்கடலே, உன் புன்னகையே எங்களை காப்பாற்றட்டோங்கிறார். நம் அத்தனை பேரையும் ராமனின் புன்னகை காக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம். மேற்கொண்டு அயோத்தியா ஸ்பந்தம் தொடரும். நன்றி, வணக்கம்.